காலையில் மாடு ஷெட்டு க்ளீன் பண்ணலான்னு சொல்லி ஷெட்டுக்குள்ளே போனேன். அங்கே போய் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஷாக்கு. மாட்டு காலில் திடீர்னு அப்படியே ரத்தம் பட்டுற மாதிரி இருந்துச்சு. என்னடா இது கோமாரி ஏதாவது வந்துருச்சான்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன். எல்லா குழம்பும் செக் பண்ணேன். கோமாரி மாதிரி தெரியல. ஏதோ லைட்டாக குத்திட்டு இருக்குது போல். எங்கேயும் குத்திக்கிச்சா இல்லை காக்கா குத்திருச்சானே எனக்கு தெரில. ஆனால் இது ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு பார்ட்டு தான் சொல்லணும். ஏன்னா கொழும்பில் மட்டும் புண்ணு வந்துச்சுன்னா சரியாகவே ஆகாது. அப்படியே புண்ணு வச்சு புழு வச்சு அவ்வளோதான், மாடு வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிரும். அதனால் நான் வந்து பார்த்தோன்னே பயந்துக்கிட்டு போயிட்டு அப்படியே ஃபஸ்ட்டு மஞ்சள் எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்துல வச்சிடலாம் சொல்லி தான் மஞ்சள் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இந்த புண்ணு பார்த்தீங்கன்னா கோமாரி மாதிரி தெரியல. இது வந்து எங்கேயும் நல்லா குத்தி இருக்கு போல். எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. எல்லா காலையும் செக் பண்ணி பார்த்தேன், அந்தளவுக்கு தெரியல. அப்புறம் மஞ்சள் மட்டும் அந்த இடத்துல வச்சு விட்டேன். இதே கோமாரி இருந்துச்சுன்னா கால் கிட்ட நம்ம கையை வைக்கவே விடாது, உதைக்கும். மற்ற கால் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. இந்த இடத்துல மட்டும் தேய்ச்சிக்கிச்சா என்னன்னு சரியாகவே தெரியல. ரொம்ப பாவமாக இருந்துச்சு மாடு பார்க்கவே. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. இது ரொம்ப வந்து ஒரு அப்படியே புழு வச்சுற ஒரு சீசன் தான் இது. ரொம்ப ஒரு மாதிரி சலசலான்னு இருக்கும். எங்கே பார்த்தாலும் ஒரு மாதிரி சதசதான்னு தண்ணி ஈரமாக இருக்கும். அதனால் வந்து ரொம்ப சேஃபாக பார்த்துக்கிறது நல்லது. நானே சொல்லிட்டு கடைசியில் என் மாட்டுக்கு எப்படி ஆனோடனே எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. அப்புறம் இன்றைக்கி காலையிலேயே இப்படி ஆயிடுச்சு. அப்புறம் போயிட்டு அடிக்கடி மஞ்சள் வச்சு விடலான்னு சொல்லிட்டு பார்க்குறேன். அப்படிலாம் ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிகிட்டு போனோம்.